ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து உங்களோட மார்க் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் எப்போ வந்துருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர்மெண்ட் வெப்சைட் போங்க. இதோட வெப்சைட்டை லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் நிரந்தர விவரங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி உள்ளார போவீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நிரந்தர பதிவு விவரங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது ஏற்கனவே பதிவு செய்த ஒரு நூல்நிலைவு. சரிங்களா? அந்த ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சு போடுங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களோட யூசர் நேம், தென் பாஸ்வேர்டு தான் கடவுச்சொல். ஓகேவா? அடுத்து கேப்சா. கேப்சா டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? க்ரீன் கலர் பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களோடது வேலிடான பாஸ்வேர்டு இருந்தால் உள்ளார போகும். சரிங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருந்தால், சரியானதாக இருந்தால் உள்ளார போயிடும். சரிங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்காரு. அதனால் சமர்ப்பி கொடுத்தேன். பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. அடுத்தது டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இந்த டேஷ்போர்டில் நாம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு மேன் ஐக்கான் போட்டு இருக்குங்களா? செகண்ட் ரோவில் தேர்ட் ஆப்ஷன் அப்ளை ஆன்சர் ஷீட், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி வரும். இதில் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அறிவிக்கையின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்குது இல்லைங்களா? செலக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் மெனி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் கீழே கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தால் உங்களுக்கு உண்டான மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் மார்க் ஷீட் ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாகிடுச்சு இது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படின்னா மறக்காமல் இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்படி பே பண்ணணும், இங்கே அப்ஜெக்டிவ் பேப்பர் ஓஎம்ஆர் டைப்னு இருக்கு இல்லையா? இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு சதுரம் மாதிரி ஒரு பெட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி இது ஆப்ஷனை கொடுக்கணும். இதை கொடுத்தா மட்டும் தான் அடுத்த பேமெண்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். நான் எப்படி இருக்குன்னு அதுவும் காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் வந்து உறுதிப்படுத்துவோன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்கு பேமெண்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். பேமெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பேமெண்ட் பேஜ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கான ஒரு நம்பர், அண்ட் தென் எப்போ அப்ளை பண்ணிங்க, வித்தின் டைம் அண்ட் டேட் எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கம் ஒரு ஆக்ஷன்ன்ற ஒரு காலம் லாஸ்ட்டில் மேக் பேமெண்ட் அப்படி இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 250 தான். யூபிஐ பேமெண்ட், ஸ்கேனர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினச்சேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராச்சும் ஃபேமிலியில் எக்ஸாம் எழுதி அவங்க வந்து மார்க் ஷீட்டுக்கு வேணும் எப்படி டவுன்லோட் பண்ணி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட சக்தி.